அவளை நான் பார்த்தே ஆகணுங்க. இப்ப காட்டுறீங்களா இல்லையா? உங்க பொண்ணை காப்பாத்ததாமா நாங்க இங்க போராடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைம்ல எங்களால உங்களை அலோவ் பண்ண முடியாது. இல்ல, என்ன நடந்தாலும் சரி, நான் என் பொண்ணை பார்த்தே ஆகணும். கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். நில்லுங்கம்மா. என்ன உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுக்கு லேபர் பெயின் வந்தப்ப எங்க போனீங்க? இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருந்தா இந்த ப்ராப்ளம்லாம் இருந்திருக்காதுல்ல. வழியில எங்கேயோ வச்சு பிரசவம் பார்த்திருக்காங்க. அதனாலதான் உங்க பொண்ணு இவ்ளோ சீரியஸா இருக்கா. அவளை காப்பாத்ததான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. பிரசவ வலியில துடிச்சிட்டு இருந்த சரண்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராம நீயும் உங்க அம்மா சேர்ந்து எங்கேயோ ஒரு குடம்ல வச்சு பிரசவம் பார்த்திருக்கீங்க. அதனாலதான் என் பொண்ணு இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீயும் உங்க அம்மாவும் தாண்டி. என் மேல இருக்கிற கோபத்துல என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக என் பொண்ணு சரண்யாவை இப்படி ஆபத்துல உட்கார வச்சிட்டியடி. ஐயோ அத்தை, சரண்யாவை நாங்க எந்த நிலைமையில பார்த்தோன்னு தெரியுமா? யாரோ ரவுடிங்க சில பேர் அவங்கள கடத்திட்டு போய் குடன்ல அடைச்சு வச்சிருந்தாங்களாம். நாங்க அங்க போய் சண்டை போட்டு சரண்யானிய காப்பாத்தணும். அப்பதான் அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர முடியாத சூழ்நிலை. வேற வழி இல்லாம தான் எங்க அம்மாவும் நாங்களும் சேர்ந்து பிரசவம் பார்த்தோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம எங்க மேல பழி போட்டு பேசாதீங்க. ஏய், என்ன புதுசா கதை விட்டுட்டு இருக்க? சரண்யா உங்க வீட்ல தானே இருந்தா. அவளை எப்படி ரவுடிங்க கடத்திட்டு போய் அதுவும் குடோன்ல அடைச்சு வைப்பாங்க? சரி, அப்படியே கடத்திட்டு போயிருந்தாலும் நீ அத்தைக்கோ இல்ல வெற்றிக்கோ போன் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே. அதையே நீ பண்ணல. அப்ப இருந்த அவசரத்துல சரண்யானிய காப்பாத்துறதுதான் எனக்கு முக்கியமா தெரிஞ்சது. அததான் நான் செஞ்சேன். இல்லடி, என்ன பழி வாங்குறத தாண்டி உனக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எனக்கு கூட தகவல் சொல்லாம நீ இதையெல்லாம் பண்ணிருக்க. வெற்றி, என்ன வெற்றி நீயும் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? நான் அப்படியெல்லாம் நினைப்பனா? சரண்யா அண்ணிய நான் எப்படி எல்லாம் கவனிச்சேன். நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. உனக்கு அதெல்லாம் தெரியும்ல. நீ சொல்ல வெற்றி அவங்களுக்கு.